அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களிலிருந்து சில வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலிருந்து சில வார்த்தைகளையும் ஒரு தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்வோம். மரணம் முதல் மன்னரை வரை என்ற தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் சில விடயங்களை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத், அனைத்து இன்பங்களையும் தகர்த்து விடக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் அதிகம் மறக்கிறதே அந்த மரணத்தை தான். எங்களோட மௌத்தை நாங்கள் அதிகமாக மறந்துவிட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நீங்கள் மரணிப்பீர்களே, உங்களது மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நினைவுபடுத்தினால் அது உலக இன்பங்கள் அனைத்தையும் அந்த மரணம் அந்த நினைவு தகர்த்து விடும். உலகம் எங்களுக்கு பெருசாக விளங்காது, மறுமைதான் பெரியதாக விளங்கும். அப்படி என்ற அந்த அர்த்தத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா மரணம் பற்றி, மௌத்து பற்றி அல் குர்ஆனிலே ஏராளமான வசனங்களிலே பேசுகிறான். ஓரிடத்தில் கூறுகிறான், சூரா ஆல இம்ரான் 3ஆம் அத்தியாயம் 185வது வசனம், அடிக்கடி செவிமடுக்கிற வசனம், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், அனைத்து ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எத்தனையோ பேருட மரணத்தை பார்த்திருக்கிறோம். சில வேளை எங்களுடைய தந்தையின் மரணம், தாயின் மரணம், எங்கள் பிள்ளைகளின் மரணம், சொந்தக்காரர்களின் மரணம், பக்கத்து வீட்டாரின் மரணம், ஊரில் உள்ளவர்களின் மரணம், நண்பர்களின் மரணம், எங்களோடு ஒன்றாக தொழுதவர்களின் மரணம், இப்படி எத்தனையோ பேருடைய மரணங்களை நாங்கள் பார்த்துவிட்டோம். சில நேரம் சில ஜனாசாக்களை எங்களுடைய கைகளினாலேயே நாங்கள் குளிப்பாட்டி இருக்கிறோம், கஃபன் செய்திருக்கிறோம், அதே போன்று தொழுவித்தும் இருக்கின்றோம், பின்னால் தொழுதும் இருக்கின்றோம். மண்ணறை வரை சென்று கபரடிக்கு சென்று கபருக்குள்ளும் நாங்கள் இறங்கி ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு வந்திருக்கின்றோம். இவ்வளவெல்லாம் செய்தும் நாங்கள் மரணத்தை மறக்க முடியுமா? எங்களுடைய மௌத்தை நாங்கள் மறக்க முடியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ அதிகம் நாங்கள் மௌத்தை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். உலகளாவிய ரீதியில் ஒவ்வொரு நாளும் 1,50,000 பேர் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் 1000 பேர் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் வரும், அந்த நாளுடைய பட்டியலில் நானும் சேருவேன், நீங்களும் சேருவீர்கள். நாங்கள் மரணிக்கின்ற பொழுது, நாங்கள் மரணித்த பிறகு என்னை பற்றியும் அறிவிப்பார்கள், உங்களை பற்றியும் அறிவிப்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் மரணித்து விட்டார், வஃபாத்தாகிவிட்டார், காலமாகிவிட்டார், அவருடைய ஜனாசா நல்லடக்கம் இந்த மையவாடியிலே இத்தனை மணிக்கு நடைபெறும் என்று என்னுடைய மரண செய்தியும் வரத்தான் போகிறது, உங்களுடைய மரண செய்தியும் வரத்தான் போகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள்
எங்களோட வாழ்க்கையில் திருத்திக் கொள்ள வேண்டிய எத்தனையோ அம்சங்கள் இருக்கிறது. நாங்கள் செய்த பாவங்கள், ரகசிய பாவங்கள், பகிரங்கமான பாவங்கள், மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாவங்கள், அநியாயங்கள், இவற்றிலிருந்து மீண்டு எங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் மரணத்தை மறந்து வாழ்வதனால் இன்னும் பல விஷயங்களில் பேசக்கூடிய எண்ணிலும் திருத்தங்கள் வரவில்லை. செய்மடுக்கக்கூடிய உங்கள் சிலரிலும் இன்னும் திருத்தம் வரவில்லை. அல்லாஹு தாலா நான் சொன்ன அந்த குர்ஆன் வசனத்திலே தொடர்ச்சியாக சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுடைய கூலிகள் நிரப்பமாக வழங்கப்படுவது மறுமை நாளில்தான். அல்லாஹு தாலா கூறுகிறான், நாங்கள் செய்கிற நன்மையான காரியங்கள், இந்த உலகத்தில் செய்கிற நன்மையான காரியங்களுக்கு கூலி தருவதற்கு இந்த உலகம் போதாது. இந்த உலகத்தில் முழுமையான கூலியை அல்லாஹு தாலா தரமாட்டான், தர முடியாது. ஏனென்றால் உலகம் அந்த அளவுக்கு சிறியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் 6571 இலக்கத்தில் ஹதீஸ் வருது, சுவர்க்கத்திலே ஆக குறைந்த அந்தஸ்து கொடுக்கப்படுகின்ற மனிதன், அந்த மனிதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த மனிதன் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு, கடைசியாக நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு கடைசியாக சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்படுகிற மனிதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அந்த மனிதனை பார்த்து, இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, போய் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து கொள் அப்படி என்று அல்லாஹு தஆலா கூறுவானாம். அந்த மனிதன் சுவர்க்கத்துக்கு போய் பார்ப்பான், சுவர்க்கத்தை எட்டி பார்ப்பான். அவனுக்கு எப்படி விளங்கும்னு சொன்னால், ஃபயுஹையலு இலைஹி அன்னஹா மல்ஆ, சுவர்க்கம் நிரம்பியதை போன்று அவனுக்கு தோன்றும். வந்து அல்லாஹ்விடம் சொல்லுவான், யா ரப் வஜத்துஹா மல்ஆ, யா அல்லாஹ் சுவர்க்கம் நிரம்பி இருப்பதை நான் காணுகிறேன். அப்படி என்று சொல்ற நேரம் அல்லாஹு தாலா மீண்டும் சொல்லுவான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, போய் சுவர்க்கத்துக்குள் நுழைந்து கொள். ரெண்டாவது முறையாக போகிறான். அப்பையும் அதே மாதிரி தான் மீண்டும் வந்து சொல்கிறான், சுவர்க்கம் நிரம்பி இருக்கிறது யா அல்லாஹ். மூன்றாவது முறையாக அல்லாஹு தாலா சொல்லி அனுப்புகிறான், இத்ஹப் ஃபதுகுலில் ஜன்னah, நீ போ சுவர்க்கத்தில் நுழைந்து கொள். ஃபஇன்ன லக, உனக்கு அந்த சுவர்க்கத்திலே இருக்கிறது மிஸ்ல துன்யா வ அஷரத அம்சாலிஹா, அதாவது இந்த உலகம் போல ஒன்றும் அது போல 10 மடங்கும் உனக்காக அங்கே இடம் இருக்கிறது, சுவர்க்கத்திலே உனக்காக தயாராக்கப்பட்டிருக்கிறது, நீ போ அப்படி என்று அல்லாஹு தாலா மீண்டும் அனுப்பி வைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாக்கியம் இருக்கிறதே, இந்த இன்பம் இருக்கிறதே, கடைசியாக சுவர்க்கத்திலே நுழைகிற இந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த அந்தஸ்து இருக்கிறதே, இதுதான் சுவர்க்கவாசிகளிலேயே தாலிக அத்னா அஹ்லில் ஜன்னதி மன்சிலா, சுவர்க்கவாசிகளிலேயே ஆகவும் குறைந்த அந்தஸ்து இதுதான். சுவர்க்கத்துக்கு நுழைகிற மற்ற எல்லாருக்குமே இதுக்கு மேல அந்தஸ்து. அப்படி என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சுவர்க்கத்தில் நுழைந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும். சுவர்க்கத்துக்குள் நுழைந்தால் இந்த மனிதனுக்கு கிடைக்கிற இந்த உலகத்தை போன்ற 10 மடங்கு இதைவிட அதிகமான அந்தஸ்தை தான் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தருவான். சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியிலே நாங்கள் மரணத்துக்கு முன்னால் எவ்வளவு அநியாயங்கள், அட்டூழியங்கள், பிரச்சனைகள், பாவங்கள் எல்லாம் நடக்கிறது. ஒரு காணி பிரச்சனைக்காக எத்தனையோ வருஷம் என்ன செய்கிறார்கள்,
அதாவது நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். ஒரே ஒரு கான் பிரச்சனை, ஒரே ஒரு வேலி பிரச்சனை, ஒரே ஒரு பேச்சு காணியுடைய சிக்கல், இதனால் நானா தம்பி பிரிஞ்சது, குடும்பம் பிரிந்தது, இப்படி எத்தனையோ விஷயங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த உலகம் அற்பமானது. அல்லாஹு தஆலா நான் மேற்சொன்ன குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான், ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின்னார், யார் நரகை விட்டு தூரமாக்கப்பட்டு வ உத்கிலல் ஜன்னah, சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி பெற்றார். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது சொற்பமான இன்பத்தை தவிர வேறில்லை, அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய பெருமதி மறுமை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதனை விளங்கப்படுத்துகிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மத்துன்யா ஃபில் ஆখিরা இல்லா மிஸ்லு மா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பாஹு ஹாதிஹி ஃபில் யம் ஃபல்யன்துர் பிமா தர்ஜா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமி இருக்கிறதே, இந்த பூமியில் கிடைக்கிற இன்பங்கள் மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் எங்களுக்கு இந்த பூமியில் கிடைக்கிற இன்பங்கள் எந்த அளவு என்று சொன்னால், எங்களோட சுட்டு விரல் இருக்கிறதே, இதனை கடலிலே நாங்கள் தாட்டி அமிழ்த்தி எடுத்தால் எங்களோட விரலில் எந்த அளவு தண்ணீர் ஒட்டிக்கொள்ளுமோ அந்த அளவுதான் இந்த உலகத்தின் இன்பம். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுதான் இந்த உலகத்தின் இன்பம். மறுமையுடைய இன்பம் இருக்கிறதே, அது கடல் அளவு. கடல்ல தண்ணீர் எவ்வளவு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு வாளியை சொல்லவில்லை, ஒரு கிளாஸை சொல்லல, ஒரு கப்பை சொல்லல, அதை சொன்னாலேயே அதுவும் அதிகம்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓடையை சொல்லவில்லை, ஒரு ஆற்றை சொல்லவில்லை, ஒரு குளத்தை சொல்லவில்லை, கடல். அந்த கடல் அளவு இன்பம் அங்கே இருக்கிறது. நாங்க ஒரு சொற்பமான இன்பத்துக்குத்தான் இவ்வளவு எங்களோட நேரங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்தாமல், எங்களுடைய மரணத்தை நினைவுபடுத்தாமல், அமல்களில் ஈடுபடாமல் நாங்கள் எல்லாம் பிஸியாக இருக்கிறோம். எதுக்காக வேண்டி என்றால் இந்த ஒரு சொற்ப இன்பத்தை அடைந்து கொள்வதற்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விளக்கம் இருக்கிறதே, இது எங்களோட ஆழ் மனதிலே பதிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இது மட்டும் சரியாக எங்களோட உள்ளத்திலே பதிந்து அதன் அடிப்படையில் நாங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் எங்களுக்கு தூசாகும். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது ஏமாற்றுகின்ற சொற்ப இன்பத்தை தவிர வேறில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நான் பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், நிறைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம். மரணித்து விட்டால் எல்லாவற்றையும் நாங்கள் வைத்து விட்டுத்தான் போக வேண்டும், ஒரு கஃன் துணியோடு போக வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்போ எங்களோட இன்பங்கள் எல்லாம் எங்களை ஏமாற்றி விட்டது, எங்களோட சொத்துக்கள் எல்லாம் பொய், அந்த இன்பங்கள் எல்லாம் அது நிரந்தரமற்றது என்பது நிரூபணமாகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் அஜலை வைத்திருக்கிறான். அஜல், நாங்கள் மரணிக்கின்ற நேரம், மரணிக்கின்ற வினாடி, நாங்கள் மௌத்தாகிற அந்த வினாடியை அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான். அது எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தெரியாது, ஆனால் நிகழும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயம் 34வது வசனம், ஃபஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத வலா யஸ்தக்திமூன், அவர்களுடைய அஜல் அவர்களுக்கு வந்தால், மரணிக்கின்ற நேரம், மரணிக்கின்ற அந்த நொடி வந்துவிட்டால், லா யஸ்தகிரூன ஸாஅ, ஒரு வினாடி கூட பிற்படுத்தப்பட மாட்டார்கள்,
வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட முற்படுத்தப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். மேலும் எங்களை மரணிக்க செய்கின்றவர் யார் என்று சொன்னால் மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் வருவார். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி வுக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜாவுன். உங்களுக்கு சாட்டப்பட்டிருக்கின்ற மலக்குல் மௌத் அவர் வருவார். அவர் வந்து என்ன செய்வார்? உங்களை மரணிக்க செய்து விடுவார். அப்ப எங்களோட உயிரை எடுக்கின்ற பொறுப்பு மலக்குல் மௌத்துக்கு சாட்டப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மலக்குல் மௌத்தோடு சேர்த்து உதவியாளர்களாக இன்னும் சில மலக்குமார்கள் வருவார்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 61வது வசனம், ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத் தவஃபத்து ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன். உங்களுடைய மௌத் வந்துவிட்டால், உங்களுடைய மரணம் வந்துவிட்டால், எங்களுடைய மலக்குமார்கள், எங்களுடைய தூதர்கள் என்ன செய்வார்கள்? மௌத்தாக்கி விடுவார்கள். அவங்க உயிரை எடுத்து விடுவார்கள். வஹும் லா யுஃபர்ரிதூன், அவர்கள் அவங்களோட பணியில எந்த குறைவையும் வைக்க மாட்டார்கள். மலக்குமார்களுக்கு தானே நேரத்துக்கு வேலை. எந்த நேரத்தில் இவனுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அது அந்த செகண்ட்ல நடக்கும். அல்லாஹ் சொல்றான், வஹும் லா யுஃபர்ரிதூன், நாங்க நியமித்திருக்கின்ற இந்த மலக்குமார்கள், மலக்குல் மௌத்துக்கு உதவியாளர்களாக நியமித்திருக்கின்ற மலக்குமார்களும் என்ன செய்ய மாட்டார்கள்? கடமை தவற மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு உறுதியான செய்தி, அவ்வளவு உறுதியாக நடக்கும். மௌத்துக்கு தயாராகுங்க, மௌத்தாகுவீங்க, மலக்குல் மௌத்து வருவாரு. அதே போல மலக்குல் மௌத்துக்கு உதவியாளர்களாக இன்னும் மலக்குமார்களும் வருவார்கள் என்பதனை அல்லாஹ் உறுதியிட்டு சொல்கிறான். அவங்களோட வேலையில எந்த குறைவையும் வைக்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு நாங்கள் பயப்பட வேண்டும், எவ்வளவு நாங்கள் அஞ்ச வேண்டும், எவ்வளவு நாங்கள் கதற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தாலா சொல்கிறான் மலக்குமார்கள் வருவார்கள். இப்ப அதாவது நல்லடியார்கள் மரணிக்கின்ற நேரம் என்ன நடக்கும்? அதே போன்று காஃபிர்கள், மூமின் அல்லாதவர்கள், அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழாதவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழாதவர்கள், அவர்களுடைய மரணம் வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதனையும் அல் குர்ஆன் மேலும் சஹீஹான ஹதீஸில் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரா ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயம் 30வது வசனம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கள் இரட்சகன், எங்கள் ரப்பு அல்லாஹ் என்று யாரெல்லாம் கூறினார்களோ, சும்மஸ்தகாமு, மௌத்து வரைக்கும் சொன்ன வார்த்தையிலே யார் உறுதியானவர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ் சொன்னபடி வாழ்க்கை, வஹீல வந்தபடி எங்களுடைய வாழ்க்கை, மௌத்து வரைக்கும் இஸ்திகாமத்தாக இருந்து, உறுதியாக இருந்து, நிலையாக இருந்து, யார் எங்கள் ரப்பு அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையோடு வாழ்ந்தார்களோ, கடைசில மௌத்து வருது. மௌத்து வார நேரம், மௌத்து வருகின்ற நேரம், மௌத்தாகின்ற நேரம், அஜல் முடிந்த நேரம், மலக்குமார்கள் இறங்குவாங்க. தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவாங்க. இது யாரு? நல்லடியார்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், ஈமான் கொண்டவர்கள், இஸ்திகாமத்தோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் சொன்னபடி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மௌத்தாகிற நேரம் மலக்குமார்கள் இறங்குவாங்க. இறங்கி என்ன சொல்வார்கள் தெரியுமா? அல்லா தகாஃபு வலா தஹ்சனு,
நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலையும் படாதீர்கள். நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது, நீங்க வாழ்ந்தது மலக்குமார்கள் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை. பாவங்கள், தவறுகள், குற்றங்கள், அதுக்கு பிறகு தௌபா, இஸ்திக்ஃபார், இதெல்லாம் கடந்து வந்த வாழ்க்கை தான் நாங்கள் எல்லோரும் வாழ்கின்ற வாழ்க்கை. ரகசியமான பாவங்கள், பராசியமான பாவங்கள், சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள், இப்படி எத்தனையோ பாவங்களோடு புரண்டுதான் எங்களுடைய வாழ்க்கை போயிருக்கும். அதுதான் மனித வாழ்க்கை. இஸ்திக்ஃபார் பெற்றவர்கள், தௌபாவை அடைந்து கொண்டவர்கள் இருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க? லா தகாஃபு, நீங்க பயப்படாதீங்க. சுப்ஹானல்லாஹ், மூமின்களுக்கு தைரியம் ஊட்டப்படுகிறது. மௌத்தாகிற நேரம், மரணிக்கின்ற நேரம் பயந்தெல்லாம் மௌத்தாக தேவையில்ல, சந்தோஷமாக மரணிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும். யாருக்கு? உண்மையாக மூமினாக வாழ்ந்தவர்களுக்கு. அல்லா தகாஃபு, பயப்படவானாம். சுப்ஹானல்லாஹ், மலக்குமார்கள் வந்து சொல்கிறார்கள், பயப்படவானாம். வலா தஹ்சனு, கவலைப்படவுமானாம். இதுக்கு போற என்ன நடக்குமோ, மன்னரைக்குள் என்ன நடக்குமோ, அதுக்கு பின்னால மறுமையில் என்ன நடக்குமோ, சுவர்க்கம் கிடைக்குமோ நரகம் கிடைக்குமோ, கவலைப்படவானம். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நீங்க நன்மாராயம் பெறுங்கள், நீங்க சுவர்க்கவாசி. சுப்ஹானல்லாஹ், மௌத்தாகிற நேரமே தெரியப்படுத்தப்படுகிறது, நீங்க சுவர்க்கவாசி, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு கிடைச்சாச்சு, சந்தோஷமாக மௌத்தாகுங்க, அப்படி என்ற அந்த தகவல் கிடைக்கும். யாருக்கு? உண்மையான விசுவாசிகள், இஸ்திகாமத்தோடு வாழ்ந்தவர்கள். ரப்புனல்லாஹ், அல்லாஹ் எங்கள் இரட்சகன் என்ற வார்த்தையோடு முழு வாழ்க்கையையும் வாழ்ந்தவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தருணத்திலே என்ன நடக்கும் என்பதனை சொல்லுகின்ற பொழுது, புகாரியில் 6507 இலக்கத்தில் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹ், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஅஹு, யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கின்றாரோ அவரை சந்திக்க அல்லாஹ்வும் வெறுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லது அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒருவர், அவங்க கேட்குறாங்க, இன்னா லனக்ரஹுல் மவுத், நாங்கள் எல்லாரும் தானே மௌத்தை வெறுக்கிறோம், இப்போ நான் மௌத்தாக போகிறேன்னா யார் விரும்புவாங்க? நாங்கள் யாருமே விரும்ப மாட்டோமே, அப்போ நீங்கள் சொன்னதுக்கு மாற்றமாக தானே நாங்கள் இருக்கிறோம், அப்படி என்ற ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், கால லைஸதாக், அது அப்படி அல்ல, வலாக்கின்னல் மூமின் இதா ஹதரஹுல் மவுத் புஷ்ஷிர பிரித்வானில்லாஹி வ கராமத்திஹ், அதாவது ஒரு மூமின் மரணித்து விட்டால், அவனுக்கு மௌத்து வந்து விட்டால், புஷ்ஷிர பிரித்வானில்லாஹ் வ கராமத்திஹ், அவனுக்கு நன்மாராயம் கூறப்படும், அல்லாஹ்வுடைய திருப்தி உனக்கு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சங்கையும் உங்களுக்கு இருக்கிறது, அப்படி என்று நன்மாராயம் சொல்லப்படும். ஃபலைஸ ஷைஉன் அஹப்ப இலைஹி மிம்மா அமாமஹ் ஃபஅஹப்ப லிகா அல்லாஹி வ அஹப்ப அல்லாஹு லிகாஅஹ். அந்த நேரம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மூமினுக்கு அவனுக்கு முன்னால அவருக்கு முன்னால அதை விட விருப்பமான ஒன்று வேறொன்றும் இருக்காது. அந்த நேரத்தில் ஃபஅஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று விரும்புவான். எப்ப? நன்மாராயம் கூறப்பட்ட பிறகு. மலக்குமார்கள் வருவாங்களே, வந்து நன்மாராயம் கூறுவாங்களே, நீங்க சுவர்க்கவாசி, நீங்க பயப்பட வேணாம், நீங்க கவலைப்பட வேணாம், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சங்கை இருக்கிறது, அப்படி என்று நன்மாராயம் கூறப்பட்ட பிறகு ஃபஅஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவார், உடனே சந்திக்கணும்.
சுப்ஹானல்லாஹ், நான் உடனே சந்திக்கணும். வஅஹப்பல்லாஹு லிகாஅஹ், அந்த நேரத்தில் அல்லாஹ்வும் விரும்புவான் இவரை சந்திக்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் ஒரு மூமின் மரணிக்கின்ற போது அவனுக்கு என்ன நடக்கிறது, அவனுடைய மரண தருவாயிலே என்ன நடைபெறுகிறது என்பதனை அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகிறார்கள். மேலும் அன்பார்ந்த சகோதரர்களே, மூமின்கள் இறக்கும் பொழுது, மரணிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே இப்படி சொன்னார்கள். அதாவது சஹீஹான ஹதீஸில் வருது, ஒரு மூமினான அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது, மறுமையை எதிர்நோக்குகின்ற போது, நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகா, மலக்குமார்கள் வானில் இருந்து இறங்குவார்கள். அவங்க எப்படி இருப்பார்கள் சொன்னால், பீதுல் வுஜூஹ் கஅன்ன வுஜூஹஹுமுஷ் ஷம்ஸ், சூரிய ஒளிக்கு ஒப்பான பிரகாசத்தை உடைய முகங்களை உடையவர்களாக அந்த மலக்குமார்கள் இருப்பார்கள். அவ்வளவு வெண்மையான பிரகாசமான மலக்குமார்கள் இறங்குவார்கள். மஅஹும் கஃப்னுன் மின் அக்ஃபானில் ஜன்னஹ் வ ஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னஹ், அவர்களிடம் சுவர்க்கத்து கஃபன் ஒன்றும் சுவர்க்கத்தின் நறுமணம் ஒன்றும் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் அவர்கள் வந்து உட்காருவார்கள். எங்கே உட்காருவார்கள்? கண்ணெட்டும் தூரத்திலே உட்காருவார்கள் மலக்குமார்கள். கண்ணுக்கு விளங்கும். சக்கராத்துடைய அந்த கட்டத்திலே, சக்கராத்துடைய அந்த நேரத்திலே மலக்குமார்கள் வந்து இறங்கி இருக்கிறார்கள் என்பது விளங்கும். அவர்கள் பேசுவது விளங்கும். அவர்கள் எப்படி வந்திருப்பார்கள்? மூமினான ஒருவராக இருந்தால், மரணிக்கின்றவர் மூமினான ஒருவராக இருந்தால், அவருக்கு இறங்குகின்ற அந்த மலக்குமார்கள் பிரகாசமானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கஃபன் துணியை கொண்டு வந்திருப்பார்கள், சுவர்க்கத்தின் கஃபன் துணி. அதே போன்று நறுமணத்தை கொண்டு வந்திருப்பார்கள், சுவர்க்கத்தின் நறுமணம். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சும்ம யஜீஉ மலக்குல் மௌத், அதுக்கு பிறகு மலக்குல் மௌத் வருவார். மலக்குல் மௌத் வந்து ஹத்தா யஜ்லிஸ இன்த ரஅஸி, தலை மாட்டில் வந்து உட்காருவார். உட்கார்ந்து ஐயத்துஹன் நஃப்ஸுல் தய்யிபா, நல்ல உயிரே, நல்ல ஆத்மாவே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அந்த மனிதனை பார்த்து மலக்குல் மௌத் சொல்லுவாரே, நல்ல உயிரே, நல்ல மனிதனே, நல்ல ஆத்மாவே, உஹ்ருஜி, நீ வெளியேறு. அந்த உயிருக்கு சொல்லப்படுகிறது, நீ வெளியேறு. இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய திருப்தியின் பக்கமும் நீ வெளியேறி வா அப்படி என்று சொல்லி அந்த மலக்குல் மௌத் சொல்லுவார். ஃபதஹ்ருஜு தஸீலு கமா தஸீலுல் கத்ரத்து மின் ஃபிஸ்ஸிகா, அதாவது தோல்பை, தண்ணீர் நிரம்பி இருக்கின்ற ஒரு தோல் பையில் இருந்து அந்த தோல் பையை வளைத்தால் எவ்வளவு இலகுவாக தண்ணீர் கீழே விழுமோ அதுபோல அந்த மூமினுடைய உயிர் அப்படியே வெளியே வந்துவிடும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லேசாக உயிர் வெளியே வரும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடனே அந்த உயிரை எடுத்து கஃனிலே வைப்பார். அந்த நறுமணத்திலே அந்த மலக்குல் மௌத் வைப்பார். கொஞ்ச நேரம் கூட கையில் வைத்திருக்க மாட்டார். உடனடியாக வானத்தை நோக்கி எடுத்து செல்வார். வானத்தை நோக்கி எடுத்து செல்கிற நேரம், அன்பார்ந்த சகோதரர்களே, மூமினுடைய உயிர், நல்லடியாருடைய உயிர் வானத்தை நோக்கி எடுத்து செல்கின்ற பொழுது அங்கே பேசிக்கொள்வார்கள், மர்ரூஹு தய்யிப், மாஹாதர் ரூஹு தய்யிப், இது யாருடைய நல்ல உயிர்? ஏன்னா நறுமணம் வீசும். நறுமணம் வீசுகின்ற பொழுது மலக்குமார்கள் விளங்கிக் கொள்வார்கள், நல்ல உயிர் ஒன்று வானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ்.
அப்போ கொண்டு போகின்ற மலக்குமார்கள் சொல்லுவார்கள், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார். உலகத்தில் வாழ்கின்ற நேரம் அவருக்கு என்ன நல்ல பெயர் சொல்லப்பட்டதோ, ஆக நல்ல பெயர் எதுவோ சொல்லப்பட்ட பெயர்களில் அந்த பெயரை கொண்டு அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். பிறகு அங்கே முதல் வானம் திறக்கப்படும், இரண்டாம் வானம் திறக்கப்படும். இப்படி 7 வானங்களும் இந்த உயிருக்காக, நல்ல உயிருக்காக, மூமினான மனிதனுடைய உயிருக்காக அங்கே வானங்கள் திறந்து கொடுக்கப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபயகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா சொல்லுவான், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லியீன், என்னுடைய இந்த அடியாருடைய பெயரை நல்லடியார்களின் பதிவு புத்தகத்திலே, இல்லியீன் என்ற பதிவு புத்தகத்திலே எழுதுங்கள் அப்படி என்று சொல்லப்படும். வஐது அப்தி இலல் அர்ல், பிறகு பூமிக்கு நீங்கள் கொண்டு போங்க. ஃபஇன்னி மின்ஹா ஹலக்துஹும், நான் மனிதர்களை பூமியிலிருந்து தான் படைத்தேன். வஃபீஹா உஈதுஹும், அதிலே தான் மீட்டுவேன். வமின்ஹா உஹ்ரிஜுஹும் தாரத்துன் உஹ்ரா, அதிலிருந்து தான் இன்னொரு தடவை நான் எழுப்புவேன் அப்படி என்று சொல்லி ஃபதுஆது ரூஹு, அவனுடைய உயிர், அந்த நல்ல மனிதருடைய உயிர் மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து அந்த உடம்பிலே சேர்க்கப்படும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னொரு பகுதியை பார்த்து நாங்கள் இன்றைய இந்த உபதேசத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம். அதாவது காஃபிர்கள், மூமின் அல்லாதவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்கள், இவர்களுடைய நிலைமை என்ன? மௌத்து வார நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது இன்னல் அப்தல் காஃபிர், காஃபிரான அடியான் உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கி செல்கின்ற பொழுது, அதாவது சக்கராத்துடைய அந்த நேரம் வருகின்ற பொழுது, நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகா, மலக்குமார்கள் இறங்குவாங்க. சூதுல் உஜூஹ், அவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் கருமையாக இருக்கும், கருப்பு நிறம் கொண்ட, கருப்பு நிற முகத்தை உடைய மலக்குமார்கள். மஅஹுமுல் முசூஹ், அவர்களிடம் கம்பளி ஆடை இருக்கும். ஃபயஜ்லிசூன மின்ஹு மத்தல் பஸர், அவர்களும் கண்ணெட்டுகின்ற தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள். சும்ம யஜீஉ மலக்குல் மௌத், பிறகு மலக்குல் மௌத் வருவார். ஹத்தா யஜ்லிஸ இன்த ரஅஸிஹி, அந்த மலக்குல் மௌத் வந்து தலை மாட்டில் உட்காருவார். ஃபயகூல், மலக்குல் மௌத் சொல்லுவார், யா ஐயத்துகன் நஃப்சுல் ஹபீஸா, கெட்ட உயிரே, உஹ்ருஜி இலா சஹத்தின் மினல்லாஹி வ கலப், அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய வெறுப்பின் பக்கமும் நீ வெளியே வந்துவிடு அப்படி என்று சொல்லி மலக்குல் மௌத் சொல்லுவார். ஃபதஃப்ருகு ஃபீ ஜஸதிஹி, அந்த உயிர் வெளியே வராது. அந்த உயிர் வெளியே வராம உடம்புக்குள்ள ஓடி ஒளிய பார்க்கும். அதாவது ஃபயன்தஸிஉஹா கமா யுன்தஸஉ ஸஃபூது மினஸ் ஸூஃபில் மப்லூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த உயிர் வெளியே வராது. அந்த மனிதனுடைய, காஃபிரான மனிதனுடைய, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய, ரப்புனல்லாஹ், எங்கள் இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி இஸ்திகாமத்தாக வாழாத அந்த மனிதனுடைய உயிர் வெளியே வராமல் உடம்புக்குள் ஓடி ஒளிய பார்க்கும். மலக்குல் மௌத் வந்து ஃபயன்தஸிஉஹா, பிடுங்கி எடுப்பார், உயிரை பிடுங்கி எடுப்பார். எப்படி பிடுங்கப்படும் சொன்னால், அதாவது நனைந்த கம்பளி அதில் ஒரு முட்கம்பியை எப்படி பிடுங்கி எடுக்கப்படுமோ அது போல கஷ்டமாக இந்த காஃபிருடைய, அல்லாஹ்வை நம்பாமல் வாழ்ந்த இந்த மனிதருடைய உடம்பிலிருந்து உயிரை பிடுங்கி எடுப்பார். அதுக்கு பிறகு அந்த கொண்டு வந்த கம்பளி துணியில் வைப்பார். பிறகு என்ன செய்யப்படும் சொன்னால், வானத்தை நோக்கி அந்த உயிர் கொண்டு செல்லப்படும். துர்நாற்றம் வீசும். மலக்குமார்கள் கேட்பார்கள், மா ஹாதர் ரூஹுல் ஹபீஸ், இந்த கெட்ட உயிர் இது யாருடைய உயிர்? கொண்டு செல்கின்ற மலக்குமார்கள் சொல்வார்கள், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார். உலகத்திலே வாழுகின்ற பொழுது என்ன கெட்ட பெயர் சொல்லப்பட்டதோ
ஆக கெட்ட பெயர் சொல்லப்பட்டு இன்னாருடைய மகன் இன்னார் என்று அங்கே அறிமுகம் செய்யப்படும். பிறகு வானத்தை நோக்கி போனால் அங்கே வானம் திறந்து கொடுக்கப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் அவர்களுக்காக திறந்து கொடுக்கப்பட மாட்டாது. அப்போ என்ன செய்யப்படும் சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்வான், உக்துபு கிதாபஹு ஃபி சிஜ்ஜீன் ஃபில் அர்ல், பூமியில் உள்ள கெட்ட மனிதர்களுடைய பெயர்கள் பதிவு செய்கின்ற சிஜ்ஜீன் என்ற புத்தகத்திலே இவனுடைய பெயரை பதிவு செய்யுங்கள். அவனுடைய ரூஹ் அந்த உயிர் எரியப்பட்டுடும். தர்ஹன் கால ஃபதுஆதுருஹு ஃபி ஜஸதி, பிறகு அந்த உயிர் வந்து அந்த மனிதனுடைய உடம்புக்கு வந்து சேரும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ மரணத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற செய்திகள், மரணத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்திகளை நாங்கள் செவிமடுக்கிறோம். ஒன்றில் நல்ல மனிதராக நாங்கள் மௌத்தாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அல்லது கெட்ட மனிதனாக, அல்லாஹ்வை நம்பாத, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத, அல்லாஹ் சொன்னபடி வாழாத மனிதனாக மரணிக்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். நல்ல மனிதனாக நாங்கள் மரணிக்கின்ற பொழுது நல்ல மனிதனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அது எங்களுக்கும் நடக்கும். அதே போன்று கெட்ட மனிதன், காஃபிரான மனிதன், அல்லாஹ்வை நம்பாத மனிதனுக்கு மரணத்தின் போது என்ன நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்தார்களோ சொன்னார்களோ அது எங்களுக்கும் நடக்கும். எனவே இதனை நாங்கள் மனதிலே வைத்து எப்பொழுதுமே நல்லவனாக, நல்ல மனிதனாக, அமல் செய்கின்றவனாக, பாவங்களிலிருந்து தூரமானவனாக, மனிதர்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து தூரமாகினவனாக என்னையும் உங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இதன் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வ ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.